ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாயமாக எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே அந்த கொஷின் பேப்பரில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் சேலஞ்ச் பண்ணுவீங்க எஸ்எஸ்சிட்ட. அது எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எஸ்எஸ்சி, இது ரிகார்டிங் கம்ப்ளீட்டான ஒரு கைட்லைன்ஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணுறோம். கட்டாயமாக எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுமே உங்களோட செலெக்ஷனை வந்து முடிவு பண்ணும். ஒரு தப்பான கொஷின்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சேலஞ்ச் ஃபைல் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் மார்க் கிடைக்குதுங்கிறப்போ நீங்கள் செலக்ட் ஆகிறது கூட வாய்ப்புங்கிறதும் இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த சேலஞ்ச் என்ன, இதை பற்றின கைட்லைன் என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியோட எக்ஸாம் ப்ராசஸ் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு விடுவாங்க. ஓகேவா? இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஏதாவது கொஸ்டின் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை ஆப்ஷன் இல்லாமல் இருந்தாலோ இல்லை கொஷின் வந்து தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ நம்ம வந்து அப்ஜெக்ஷனுங்கிறத ரைஸ் பண்ணலாம். அந்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி வந்து நீங்கள் கொடுத்த அப்ஜெக்ஷன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த அந்த அப்ஜெக்ஷன் வேலிடாக தான் இருக்குது, அதாவது கொஷின் தப்பாக தான் இருக்குது, ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஷின்ஸுக்கு எல்லாத்தையுமே மார்க்குங்கிற மாதிரி அவார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் விடுவாங்க, ஃபைனல் ஆன்சர் கீயும் விடுவாங்க. அந்த ரிசல்ட் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் வரும். ஓகேவா? நம்மளுடைய மெரிட்டு அதில் வரக்கூடிய மார்க் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள்னு இருக்குது. அப்ஜெக்ஷன்ஸ் எதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எதை அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க, எதை அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம், இது ரிகார்டிங் நிறைய குழப்பம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கட்டாயமாக போடணுமா இல்லை யாராவது ஒருத்தர் போட்டால் போதுமா, இந்த மாதிரியான டவுட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கைட்லைனுங்கிறது விட்டுருக்காங்க. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த அப்ஜெக்ஷனுங்கிறது இது ஜென்ரலா. அப்ஜெக்ஷனுங்கிறது அந்த ஷிஃப்ட்ல எழுதுனா எல்லாரும் போட்டாதான் மார்க்குங்கிறது கிடையாது. அந்த கொஸ்டின்ல தப்பு இருக்கு, நீங்க ஒரு ஆள் அந்த அப்ஜெக்ஷன் போட்டு அது வேலிடுன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷிஃப்ட்ல எழுதுன எல்லாருக்குமே மார்க்குங்கிறது வரும். நம்ம கட்டாயமா அப்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும்னு கிடையாது. ஒரு தப்பான கொஸ்டினுக்கு ஒருத்தர் அப்ஜெக்ஷன் போட்டாலும் மார்க்கை கொடுத்துருவாங்க. அதே இது ஒரு சரியான கொஸ்டினுக்கு 1000 பேர் அப்ஜெக்ஷன் போட்டாலும் மார்க்குங்கிறது வராது. ஓகேவா? இப்படிதான் பேசிக்கான இதோடைய ஃபங்க்ஷனுங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஜென்ரலாக என்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதான் அதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விடுவாங்க. அது விட்டதுக்கப்புறமா அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் சேலஞ்ச் இருந்தால் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இந்த ஒரு கமிட்டி வந்து எக்ஸாமின் பண்ணும். அது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் ஃபைனல் ஆன்சர் கீன்றது விடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கு அண்ட் ரிசல்ட்டுங்க எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய தெளிவில்லாமலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய ஆர்டிஐ ஆகட்டும், கிரீவன்ஸ் போர்ட்டலில் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய கோர்ட் கேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இது ரிகார்டிங் தான் இப்போ வந்து கமிஷன் வந்து எஸ்எஸ்சி வந்து ஒரு கம்ப்ளீட் கைட்லைனுங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேஸில் நம்ம அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஷின் தப்பாக இருக்கிறது. இப்போ கொஷின் வந்து மோர் தென் 2 மீனிங்ஸ் இருக்குது, ரொம்ப தெளிவில்லாமல் இருக்குனாலோ இல்லை கொஷினில் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குது, கொஷினில் வந்து கரெக்டான கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற கொஷின் இருந்தாலோ, அதுக்கப்புறமா எந்த ஒரு கரெக்ட் ஆப்ஷனில் கொடுக்கலனாலோ அந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின்னு யார் அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணலனாலும் சரி, அந்த ஷிஃப்ட்டில் எழுதின எல்லாருக்குமே அந்த கொஸ்டினுக்கான 2 மார்க்குங்கிறத அவார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. கொஷின் தெளிவில்லாமல் இருக்குது, கொஷினில் தப்பு இருக்குது, அந்த கொஷினுக்கு கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனும் கரெக்டாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஷினை நிராகரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின் எழுதுன எல்லாருக்குமே மார்க்குங்கிறது கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டினுக்கான மார்க்குங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மார்க்குங்கிறது மெரிட்டில் வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாளில் தான் ஒரு ஷிஃப்ட் நடக்குங்கிற பட்சத்தில், மெயின்ஸ்லாம் நான் ஒரே நாளில் தான் நடக்கும்போது அந்த மெயின்ஸில் தான் அந்த ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த 2 மார்க் எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அதனால் இது மெரிட்டில் அந்தளவுக்கு அஃபெக்ட்டுங்கிறது ஆகாது. அதாவது அந்த கொஸ்டினை விட்டுட்டு மற்ற கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அந்த மெரிட் லிஸ்ட்டுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷிஃப்ட் நடக்கும் தெரியுமா, மெயின்ஸ். அந்த மாதிரி இடத்துல வந்து எல்லாருக்கும் 2 மார்க் கூட்டுறப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதே இது ஷிஃப்ட் வைஸாக நடக்கும் தெரியுமா, அந்த இடத்துலலாம் இது எல்லாத்தையுமே வந்து நார்மலைசேஷனை பேஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? அடுத்தது 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஏங்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சராக ஏயும் இருக்கும், பியும் இருக்கும், சியும் இருக்கும், டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 3 கரெக்டான ஆன்சருங்கிறது வர முடியாது. ஒன்றை தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா
இப்போ நீங்கள் ஏ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பிஏ சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. சிஏ சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. டிஏ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும். அதாவது இதெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு வருதா, இதை 4வது ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 0.05 மார்க்குங்கிறது மைனஸ் ஆகும். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த மார்க்குமே வந்து வராது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனில் நிறைய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க். தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் கிடையாது. இந்த கொஸ்டினில் 2-3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இது விட்டுட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா 0 மார்க் தான் வரும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்ணுறப்பவும் கூட. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து 2-3 ஆப்ஷன் இருக்குது, நான் விட்டுடுறேன், எனக்கு மார்க் கடைசியாக கமிஷன் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக எஸ்எஸ்சியோட சிலபஸ் ரொம்ப பெருசு. அவுட் ஆஃப் சிலபஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போ எடுக்கடி வந்ததுக்கப்புறமா மெட்ரிகுலேஷன்னா அதில் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் கேட்குறாங்க, 12th வேணால் அது ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க, கிராஜுவேட்னா அது ஸ்டாண்டர்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் ஏதாவது ரேர் கேசஸில் ரொம்ப அட்வான்ஸான கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிடுமே, அந்த சமயத்தில் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேர் கேஸில் தான் நடக்கும். அப்படி ஃபைல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க, இது உண்மைதான் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த கொஷினை வந்து நிராகரிச்சுட்டு அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அட்டன் பண்ணலாம்னாலும் சரி அந்த ஷிஃப்ட்டில் எழுதுன எல்லாருக்குமே மார்க்குங்கிறத அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்டிபிள் லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்கும். இப்போ நீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலாம் கொஷின் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இங்கிலீஷோட இதை தான் வேலிடாக வந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் காமனாக ஜென்ரலாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இருக்கும். ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கிலீஷில் கொடுத்த கொஸ்டினும் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் அதே இதோடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷை தான் வேலிடாக எடுப்பாங்கன்னு கிடையாது. இங்கிலீஷ்க்கு தனியாக பார்ப்பாங்க, தமிழுக்கு அதுக்கு தனியாக வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுத ஆசைப்படுறீங்கன்றது கொடுக்கணும். சிஜிஎலுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, சிபிஓக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. மற்ற எம்டிஎஸ், ஜிடி, சிஹெச்எஸ்எல் மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கிட முடியும். கரெக்டாக? அப்படி நீங்கள் தமிழ் எழுத ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல தமிழ்னு கொடுக்குறீங்களா? ஸோ உங்களுக்கு தமிழில் கொஷின்ஸுங்கிறது காமிக்கும்ல. அப்படி காமிக்கிறப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்குது, இங்கிலீஷ் தான் வேலிடுன்னு எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜையும் தனியாக பார்ப்பாங்க. இப்போ இங்கிலீஷில் கொஷின் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு சூஸ் பண்ணவங்களுக்கு மார்க்குங்கிறது வந்துடும். கரெக்ட் ஆன்சர்னா கரெக்டான மார்க் வரப்போகுது. ஆனால் அதில் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்குது, அப்போ அந்த கொஸ்டின் எழுதுனவங்களுக்கு எல்லாமே தமிழில் எழுதுனவங்க எல்லாருக்குமே, ஏன்னா தமிழ் முதலே சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு தமிழில் மிஸ்டேக் இருக்குன்னா அதில் உள்ளவங்களுக்குலாம் மார்க்குங்கிறது வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ தமிழில் தான் ஆசைப்படுறீங்கன்ற பட்சத்தில் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் தமிழில் தான் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷில் சூஸ் பண்ண முடியாது. இங்கிலீஷில் கொஷினை நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்துக்கலாம், ஆனால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுங்கிறது தமிழில் தான் இருக்கும். இது நீங்கள் கட்டாயமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலீஷ் தான் வேலிடுன்னு கிடையாது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருந்தாலோ தமிழ் ஆப்ஷன்ஸில் மிஸ்டேக் இருந்தாலோ மார்க்குங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸில் வந்து கரெக்டாக இருக்குது, தமிழ் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் மிஸ்டேக் இருக்குன்னா இங்கிலீஷில் யார் அப்பியர் ஆனாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க்குங்கிறது அவார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு என்கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் எரர் இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் அந்த லாங்குவேஜெலாம் தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. அந்த இப்போ தெலுங்கில் தமிழில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தெலுங்கில் தப்பாக இருக்குன்னா தெலுங்கு எழுதுனவங்களுக்கு மார்க்குங்கிறது அவார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, கமா மிஸ்டேக்ஸு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ண முடியாது. இங்கிலீஷுங்கிற பட்சத்தில் அந்த ரியல் கொஸ்டின் இருக்கும்ல, எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின், ஏதாவது இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதில் ரியல் கொஸ்டின் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ கமாவோ இந்த இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கும் தெரியுமா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் மீனிங் ஆஃப் திஸ் இடியம், அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா அதுக்குலாம் நீங்கள் அப்ஜெக்ஷன் ஃபைலிங்கிறது பண்ண முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, அதாவது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, அந்த மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும் இருக்கும் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசனிங்கில் இருக்கட்டும், ஜிஎலாக இருக்கட்டும், மேக்ஸில் சின்ன கமா இல்லைனாலோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் சின்னதாக இருந்தாலோ அது பெருசாக அஃபெக்ட் ஆகாதுல, அந்த மாதிரியான இடத்துலலாம் அப்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில விஷயம் காம்ப்ளிகேட்டட் ட்ரிக்கியாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்ஜெக்ஷனுங்கிறத ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது மல்டிபிள் ஆப்ஷன்ஸு.
இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சில கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனில் இந்த 2 ஆப்ஷனோ இல்லை இந்த 2 ஆப்ஷனோ வந்து ஆல்மோஸ்ட் சேம் மீனிங்காக வர்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ரொம்ப க்ளோஸ் டு த ஆன்சர் என்ன வருதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதை தான் அவங்க வேலிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாயலுங்கிறது விசுவாசமாக உள்ளதான், ஃபேத்ஃபுல்லுங்கிறதும் ஆல்மோஸ்ட் விசுவாசமாக உள்ளது மாதிரி தான். ஓகேவா? ரெண்டுமே சிமிலராக இருக்கா, ஆனால் லாயலுங்கிறது தான் பெஸ்ட்டான ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாயல் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் மார்க் தருவாங்க. ஃபேத்ஃபுல் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் ஃபேத்ஃபுல்லுக்கு மார்க்குங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கக்கூடிய, ஆல்மோஸ்ட் நியர் டு த ஆன்சராக இருக்கக்கூடியது தான் கமிட்டிங்கிறது வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேவா? அப்ஜெக்ஷன் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே எது பெஸ்ட்டோ அதுக்கு தான் மார்க்குங்கிறது அவார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நான் இது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நிறைய நம்பர் ஆஃப் சேலஞ்ச் வந்தாலும் நம்பர் ஆஃப் சேலஞ்சஸுங்கிறது மார்க்கை டிசைட் பண்ணாது. இப்போ ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த அப்ஜெக்ஷன் வந்து வேலிடாக இருக்குன்னா மார்க் உண்டு. 1000 பேர் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது நாட் வேலிடுனா நாட் வேலிடு தான், அதுக்கு மார்க்குங்கிறது கிடையாது. நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே டிசைட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதை தான் இதில் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸு. இது நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள டவுட் இருந்திருக்கும். இது இப்போ கிளியராக இருக்கும்ட்டு நம்புகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க தெரியுமா, கேலண்டரில். அந்த கேலண்டரில் இதை வச்சு தான் அப்ஜெக்ஷனுங்கிற இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது ஏப்ரல்லேருந்து நமக்கு 2026க்கான கேலண்டரோட ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்தையுமே இதை பேஸ் பண்ணி தான் அப்ஜெக்ஷனுங்கிறத பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த சமயத்தில் இருந்து. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.